பிரேக் ஐடியாவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபால்ஸ்ல புடிச்சு தள்ளி விட்டுற வேண்டியதான். சாரி, நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஆனா நீங்க இங்க வந்து சாரி கட்டாம கட்டிக்கிட்டு நிப்பீங்கன்னு தெரியாம நான் வந்து. பரவாயில்ல ராஜா, வாங்க. ராஜா, இந்த இடம் எவ்வளவு அழகா அமைதியா இருக்கு பாருங்களேன். வாங்க ராஜா, அப்படி போய் பார்ப்போம். மனநிலை சரியில்லாத பொண்ணு கூட தான் மாறாப்பு விலகாம பாத்துக்கிற மண் இது. ஆனா நீ உன் மானத்தை பெருசா நினைக்காம என் உயிரை காப்பாத்திருக்கிய. எந்த ஒரு பொண்ணுக்கும் தன்னோட மானத்தை விட நான் கட்டிக்க போற புருஷனோட உயிர் தான் பெருசு. மரியாதை வேணா விட்டுறேன், ஆனா இந்த பொண்ணை விட மாட்டேன். ஏய், எதுக்குடா ராத்திரில டார்ச் அடிச்சு டார்ச்சர் பண்றீங்க? இப்ப அந்த பொண்ணை அனுப்ப முடியாது, என்ன செய்வீங்க? ஐயோ, ஏன் இப்படி மந்திரி சுட்ட மாதிரி ஆடுறானுங்க? பாப்பா, நீ பேக் சீட்ல இருக்க பீரங்கி எடு. சொன்னதுக்கே ஓடுறானுங்க. கத்தின்னு ஒரு பேப்பர்ல எழுதி குத்துனால செத்துருவானுங்க போல இருக்கு. இந்த போட்டோல இருக்கிறது எங்க அப்பாவும் அம்மாவும் சார். நாங்க மைசூர்ல இருந்தப்போ அப்பா எப்பவாவது எங்களை பார்க்க வருவாரு. இப்ப அம்மா செத்துட்டாங்க. நான் அப்பாவை பார்க்க வந்தேன். இந்த ரவுடிங்க அவரை பார்க்க விடாம என்ன விரட்டுறாங்க சார். இவருதானே உங்க அப்பா? ஆமா சார். வண்டியில உட்காரு, நான் அவர்கிட்ட கூட்டு போறேன். என்னாச்சு? ஏய், என்னாச்சு உனக்கு? ஆமா, தினமும் ஏன் கூட கிட்ட கூட்டிட்டு சொல்றேன்ல. ரவுண்ட் அதிகமா போட்டுட்டியா? சொன்ன கேளு, கையெடு கையெடு. ஏய் ஏய்
கதவை தரடி, கதவை தர. யோ பார்ட்னர், ஐயோ நிம்மதியா தண்ணி போட விடுறாருங்களா? கதவை தரையா. ஒரு பால் ரம்ம ஒண்டியா குடிச்சிட்டு ஓனாய் மாதிரி கத்துறான் பாரு. கதவை வேற தட்டுறான். இப்ப திறக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? திறக்க மாட்டேன் போட. உடைப்ப. தரையா. சொல்றேன்ல. எது கூப்பிட்ட? இருக்குதானா? இதை விட முக்கியமான விஷயம் இருக்கு. இதை விட முக்கியம் ஃபாரின் பாட்டலா? எவ்வளவோ அந்த மயங்கவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு ராத்திரி எனக்கு வேணா போச்சு. பரவாயில்ல, சொன்ன மாதிரி நடிச்சே. இந்தா வச்சுக்க. எங்கயா வைக்கிறது? சித்தப்பா, என்னவா அது நடிச்சாமத்துல குளிர்ல கேவலமா நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சால்வா போட்டிருக்க, அது அவ்வளவு கேவலமா? பிரியா, அவரை சந்தேகப்படாத. அவர் ஒரு தியாக திருவிளக்கு. தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்காம உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கவும் சித்தப்பா. நீ என்ன ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சதும் நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்க அவர் ஆசைப்பட்டார். அதனாலதான் இப்படி ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி என்கிட்ட நடிக்க வச்சார். இல்ல சார்? ஆமா ஆமா. என்ன மன்னிச்சிருங்க. உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஊட்டி பாம்பு பண்ணையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்க. ஒரு சொட்டு விஷத்தை கலந்தீங்க, ஒரு குடும்பமே காலி. விஷத்தை வாங்கிட்டு வர சொன்னதே நானு. என்கிட்டயே கதை அழகிறியா? நாளைக்கு இந்த விஷம் கலந்த கேட்க பாப்பா லவ்வோட ராஜாவை கூட்டுவா, அதே லவ்வோட ராஜா அவளு கூட்டுவா. 2 பேரும் சேர்ந்தே சொர்க்கத்துக்கு போகணும். எட்ட குறா. மாமா, பிரியா ராஜா மேல ஆசைப்பட்டது உங்ககிட்ட சொல்லல, அது தப்பு தான். அதுக்காக ஜனங்க முன்னாடி இப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? குடும்பமான கெடுற மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு தான் உங்களை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சேன். மறுபடியும் இங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? தாத்தா, உங்களுக்கு வயசாச்சே தவிர கொஞ்சம் கூட அறிவில்ல. உங்க யாருக்கு பிடிக்கலனாலும் சரி, நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்குவேன். Come on, ராஜா. Please, கூட்டுங்க. ராஜா, என்ன தயங்குற? உங்க 2 பேர்ல ஊட்டிக்கே தெரியுமா? கேட்க வேண்டி ஊட்டு ஊட்டு ஊட்டு. இங்க என்ன டென்னிஸ் மேட்ச் நடக்குது? குறுக்க போந்து பந்து தட்டுற மாதிரி கேக்க தட்டி தட்டி விடுறீங்க. டாடி சார், தாத்தா சார் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்பிரும் சார், நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல டென்ஷன் உண்டாக்குறாரு. மாமா, 4 பேருக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கிறதுக்காக மன்னிச்சுங்க. அத்தை, தப்பா நினைக்காதீங்க. டேய், மாமா கொண்டு போய் ரூம்ல போட்டுங்க. மாமா, மாமா, தாத்தா, ஐயோ, எங்களை ஏமாத்திட்டு போயிட்டீங்களே மாமா. மாமா, ஐயோ, மாமா பேசு மாமா. ஐயோ, அட பாவி, பர்த்டே கேக்கல நீ விஷம் கலந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு தானே எங்க மாமா தடுத்திருக்க. அது தெரியாம அனாவசியமா சாக போற மனுஷனை பைத்தியம்னு திட்டிட்டுன்னு அவர் ஆத்மா என்ன மன்னிக்குமா? டேய், பெரிய அவனை கேக் கொடுக்கும்போது அதை தடுத்துட்டு நீ அவளுக்கு திருப்பி கொடுத்தியே, அதுக்கு என்ன காரணம் எனக்கு இப்ப தாடா புரியுது. டேய், அதை மட்டும் என் குழந்தை சாப்பிட்டு இருந்தா அநியாயமா என்னை விட்டு போயிருக்குமாடா. என்ன நம்புங்க, அந்த கேக்ல நான் விஷத்தை கலக்கல. டேய், பிறந்த நாளுக்கு என் பொண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்தேன். ஆனா கேக்கு மட்டும் ராஜா வாங்கிட்டு வருவாருன்னு சொன்னா அந்த கேக்ல வச்சிட்டியாடா. டேய், நீ யாரு என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனா என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்கு உன்னை என் மாப்பிள மாதிரி நடத்தினேன். இந்த சொத்து சோமெல்லாம் வேண்டு கேட்டுட்டா கூட உன் பேர்ல எழுதி வச்சுப்பேடா. ஆனா என் பொண்ணையே கொலை செய்ய பாத்துட்டியாடா. டேய், நீங்க என் பொண்ணை கொலை செய்ய தானே வந்தீங்க.
வந்தியா? என்ன கொலை பண்ணதானே வந்த? சொல்லு. இல்ல, நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா நீயே ஒரு நல்ல சத்தியம். என்ன கொலை பண்ணதானே வந்த? ஆமா. சித்தப்பா, போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. டேய், போலீஸ் போன் பண்றேன். டேய், போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா பிரியாவுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாம போயிடும். பிரியா நம்மள கொலைகாரன் நினைச்சா கூட பரவாயில்ல. பிரியா, சித்தப்பா, மாப்ள, பிரியாவை இழுத்துட்டு போங்க, காப்பாத்துங்க. எல்லாரும் கால தூங்க. யாராவது ஃபாலோ பண்ணீங்க சொறி விடுவேன். இப்ப நிறுத்து. ஏன் இப்படி என்ன கடத்திட்டு போற? ராஜா, ஜீப்பை நிறுத்த போறியா? இல்ல நானே குதிச்சிட்டுமா? பிரியா, நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். வேணாம் பிரியா, சொன்ன கேளு பிரியா. இப்படி அறமணினா சுட்டுடுவேன். சுடு, என்ன சுடு. நான் உன்னை லவ் பண்ணதுக்கு எனக்கு நல்லா வேணும். சுடு. பிரியா, நான் உன்னை காப்பாத்ததான் அங்க இருந்து கூட்டு வந்தேன். என்ன நம்பு. நான் உன்னை நம்ப மாட்டேன். பிரியா, 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 பிரியா வேணாம். ஆ, 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 ஆ. சித்தப்பா, நான் ராஜாவை சுட்டுட்டேன். எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. வாங்க சித்தப்பா, நாம வீட்டுக்கு போயிடலாம். ஏமா உன் மேல உயிரையே வச்சிருக்குன்னு சொன்னவ உயிரை விட்டுட்டு இருக்கா? விட்டுட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்றியே. ஏண்டி, இதான் லவ்வாக்கு? என்னடி லவ் பண்ணீங்க நீங்க? சித்தப்பா, சித்தப்பாண்டு ரெண்டடி பின்னாடி போனா உன்னை என்னால சுட முடியாதா? கொட்டி பைத்தியக்காரு. இங்க பாரு, உன்னுடைய பிறந்த நாள் கேட்கல விஷத்தை கலக்கினதே நான் தான். இந்த உண்மையை உங்களுக்கு எல்லாம் எப்படியாவது புரிய வைக்க முயற்சி பண்ணி முடியாமத்தான் அந்த கேக்கே தின்னுட்டு உன் தாத்தா செத்து போயிட்டான். ஆனா ஊர் ஜனங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ராஜா தான் அந்த கேட்கல விஷத்தை கலக்குறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு அத்தனை பேத்துக்கு முன்னாடி துப்பாக்கி காட்டி உன்னை கடத்திட்டு வேற வந்துட்டான். இந்த யானை தந்தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்குன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். இப்ப இந்த இடத்துல உனக்கு என்ன நடந்தாலும் அந்த பழி பாவம் எல்லாம் ராஜாவை தான் சேரும். ஐயோ, நான் இதை பண்ணல, என்ன நம்புங்க அப்படின்னு அவனால சொல்ல முடியாது. என்ன பாவம், நீ அநியாயமா அவனை சுட்டு போட்ட. இப்ப பாத்தியா, உன்னை காப்பாத்துறதுக்காக கடத்திட்டு வந்தானே ராஜா, அவன் இப்ப கெட்டவன் ஆயிட்டான். உன்னை கொலை செய்யறதுக்காக துரத்திட்டு வந்த பாத்தியா, நான் நல்லவன் ஆயிட்டேன். இப்ப உன்னை கொலை செஞ்ச உடனே ஊருக்குள்ள கொண்டு போவன்ல பாடியா, அப்ப எப்படி கொண்டு போவ? சும்மா கதறி கண்ணீர் விட்டுற மாட்டேன். 1000 நாள் சித்தப்பன் இல்லையா? இப்ப ஊர் ஜனங்க பூரா என்னை நல்லவன் நம்புவாங்க. சித்தப்பா, நீங்க விளையாட்டு தானே சொல்றீங்க? ஏமா, கிளைமேக்ஸ்ல போய் எவனா விளையாண்டு இருப்பானா? அப்ப இவ்வளவு நாளா என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சீங்களா? அட இவள என்ன பண்ண சொல்ற? கதையில ட்ரீட்மெண்ட் அப்படிமா? அட பாவி. எஸ் பாவி, அதான் கேரக்டர். இத பாருமா, பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் எப்பவுமே ஸ்ட்ராங். நீ துடி துடிச்சு சாகிறத பாக்குறதுக்கு என் கண்ணெல்லாம் கூசும். அதனால நான் வந்து கண்ணை மட்டும் சுட்டுறேன். அட இதுதான் லவ் பண்றவ யோசிக்க மாட்டான், யோசிக்கிறவ லவ் பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்களே, அது கரெக்டா தான் இருக்குது. சுட்டும் போட்டு ராஜா ராஜானா அவன் எங்கிருந்து எந்திரிச்சு வருவா? எந்த நாயை அடிச்சுட்டு போறேன். ஃபைட் சீன்ல மட்டும் நாம கண்டுக்கணும். ஏண்டா, ஃபைட் அங்க நடக்குது, நம்மால ஒருத்தர் இங்க நிக்கிறானா? ஏண்டா பரதேஷ் நாய, பயமா இருந்தா சொல்றா, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண பண்றேன்? ஹெல்ப் பண்ணிட்டுமா பல் பண்ணிட்டுமான்னு புருசிலிக்கே ஃபைட்டிங் கத்து கொடுத்தவன் நான்டா. நொண்டி நாய் மாதிரி தப்பும் போது உனக்கு இவ்வளவு உள்ளா? என்ன யோசிக்கிற? நல்லவனா இருந்தா விட்டுறலாம், இவன் வில்லன் தானே, போய் சுடு.
டேய் நில்றா. இந்த மிருகத்தை சுட்டு துப்பாக்கியை கேவலப்படுத்த நான் தயாரா இல்ல. அப்ப கல் எடுத்து அடிச்சு காட்டுக்குள்ள துரத்திட்டு வா. கரடியோட கரடியா தெரியட்டும். பெட்ரு அப்படியே பண்ணுங்க. சின்ன கல்லா அடிங்க. ராஜா, சித்தப்பா, இந்த சொத்துக்காகத்தானே என்ன கொலை பண்ற அளவுக்கு போயிட்ட. எல்லா சொத்தையும் நீயே வச்சு அனுபவிச்சுக்க. வாங்க ராஜா. உன்னை தண்டிச்சு குற்றவாளி ஆக்குறத விட மன்னிச்சு மனுஷன் ஆக்கலான்னு பாக்குறேன். இந்தா, இனிமே அது மனுஷனா இருக்கு. ஏய் நில்றா. தோட்டம் இங்க இருக்கு.